ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பூஜை அறையை அலங்காரம் பண்ணுறதுக்கும் பூஜைக்கு தேவையான சில திங்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். எதுக்காக வீடியோ போட்டேன் அப்படின்னா, உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு என்னென்ன பொருள் நல்லாயிருக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்சல் பார்க்கலாம். இந்த பார்சல் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். என்னென்னா மூணு மனை தான், ஒன்று ஒரு சைஸில் இருந்துச்சு. நான் எதுக்காக இந்த மனை வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் நிலைவாசலில் வைக்கிற உருளி அலங்காரம் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். அது நான் கீழே தரையிலேயே வைக்கிறேன் அந்த கிண்ணம். அது இந்த மாதிரி மனை மேலே வச்சா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்னு தான் நான் இந்த மனை வாங்கினேன். பார்த்திங்கன்னா 3 இருந்துச்சு. ஒன்று மயில் டிசைன் போட்டு இருந்துச்சு, இன்னும் 2 ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி இருந்துச்சு. இந்த மயில் டிசைன் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா, முருகருக்கு நான் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி வைக்க சொல்ல இந்த மயில் போட்டிருக்க மனை மேலே வைக்கலாம், அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றதுக்காக நான் அதை சூஸ் பண்ணேன். அது நான் முருகருக்காக தனியாக எடுத்து வச்சுட்டு, இதனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 150 தான் வாங்கினேன். மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு, ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருந்துச்சு, பேக்கிங்கும் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். இதுவும் நான் மீஷோவில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தட்டு தான். நான் ஃபஸ்ட்டு பார்க்க சொல்ல ரேட்டு கம்மியாக இருக்குது, இது நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோன்னு யோசித்து பார்த்தேன். சரி வாங்குவோம், பார்க்க நல்லா இருக்கே அப்படின்னு தான் நான் வாங்கினேன். பேக்கிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த தட்டுடைய ரேட் பார்த்திங்கன்னா 180 கொடுத்து வாங்கினேன். நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு, டிசைனும் சூப்பராக இருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருந்துச்சு. 180க்கு ஒர்த்து தான். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு. நல்லா கெட்டியுமா நல்லாவே இருந்துச்சு. இது நான் சாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். ஏற்கனவே இருக்குது, இருந்தாலும் அது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் பார்க்க நல்ல டிசைனாக நல்லா இருந்துச்சு, அதனால் நான் இது வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி தட்டெல்லாம் வாங்குறது ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பார்சல் பார்க்கலாம். இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் இருந்தோ ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தோ வாங்கலை, நான் கார்த்திகேயன் மெட்டல்ஸ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்மணி தோரணம் தான். எனக்கு ரொம்ப நாளாக நெல்மணி தோரணம் வாங்கி நிலைவாசலில் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நானும் ரொம்ப நாளாக வாங்கலாம் அப்படி இருந்தேன். என்கிட்ட கரெக்டாக பைசா அந்த டைம்லலாம் கிடைக்கல. இந்த வாட்டி கண்டிப்பாக வாங்கிடணும் அப்படின்னு நான் கார்த்திகேயன் மெட்டல்ஸில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். அவங்கக்கிட்ட நான் 2 ஆர்டர் போட்டிருந்தேன், 2மே வந்திருந்து. பார்சல் பேக்கிங் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணி அனுப்பியிருந்தாங்க. நல்லா ஃபுல்லாக உள்ளே கவரு பேப்பர் நிறைய போட்டு ஃபுல்லாக நல்லா இருந்தது பேக்கிங்லாம். பார்த்திங்கன்னா இந்த நெல்மணி தோரணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 450க்கு தான் நான் வாங்கியிருந்தேன். நான் மீஷோவில் அப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன் 600க்கு மேலே இருந்துச்சு. ஆனால் இவங்கக்கிட்ட எனக்கு 450 கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருந்தாலும் பேக்கிங்கில் கொஞ்சம் நல்லா டைட்டாக கட்டி அனுப்பவே லைட்டாக கொஞ்சம் அந்த நெல் உதிர்ன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு நெல் கூட உதிரவே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப நாள் ஆசைன்னு சொல்லலாம், இந்த நெல்மணி தோரணம் வாங்கினோம் அப்படிங்கிறது. நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அது வாங்கினதுக்கப்புறம். உங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நெல்மணி தோரணம் வாங்கி அந்த நிலைவாசலில் கட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது அந்த கவர்லேயே நான் பேக் பண்ண கவர்லேருந்து எடுக்க சொல்லவே நெல் கொஞ்சம் கொட்டி இருந்துச்சு பாருங்கள். அது வரையும் தான் கொட்டி இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொட்டவே இல்லை, நல்லா இருந்துச்சு. நல்லா லென்த்தியாகவும் இருந்தது. எனக்கு அந்த டிசைனும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் கார்த்திகேயன் மெட்டல்ஸ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன்.
பேக்கிங் பார்த்திங்கன்னா கார்த்திகேயன் மெட்டல்ஸ்லேருந்து பேக்கிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எந்த டேமேஜும் இல்லை. டேமேஜ் ஆகாமல் வரணுங்கிறதுக்காக நிறைய கவர் நல்லா சுற்றி சூப்பராக இருந்துச்சு பேக்கிங். என்ன ஒன்று அதை நான் பிரித்து எடுக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்திங்கன்னா ஓம் தீபம் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா நான் முருகர்கிட்ட வந்து குத்து விளக்கு மாதிரி தான் 2 வச்சு ஏற்றிட்டு இருக்கேன். இந்த ஓம் தீபமும் நான் வாங்கணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை தான். சரி இதெல்லாம் ஒன்றா சேர்த்தே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஓம் தீபம் 2 வாங்கியிருந்தேன். அது கூடவே ஒரு குங்குமம் டப்பா கொடுத்துருந்தாங்க. ஓம் தீபமும் நல்லா கெட்டியாக இருந்துச்சு, பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓம் தீபம் எவ்வளோன்னு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 160க்கு தான் வாங்கியிருந்தேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கெட்டியமாக இருக்குது. நல்லா அந்த கீழே எண்ணெய் ஊற்றுறதுக்கும் நல்லா பள்ளமாக நல்லாவே இருந்துச்சு. கூட ஒரு குங்குமம் டப்பா கொடுத்துருந்தாங்க. நல்லா எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருந்துச்சு. ஓம் தீபமும் நெல்மணி தோரணமும் வாங்கினது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாமரை மணி மாலை தான் வாங்கியிருந்தேன். 108 தாமரை மணி இருக்கும் அதில், அந்த மாலை தான் வாங்கியிருந்தேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் லக்ஷ்மி பூஜை பண்ணுறதுக்கு அந்த டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி படத்துக்கிட்ட போடுறதுக்கும் நான் வாங்கியிருந்தேன். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120க்கு தான் வாங்கியிருந்தேன். அது நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். அதுவும் நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டிக்கர் தான். நிலைவாசல் கிட்ட ஒட்டுறதுக்கு, அப்புறம் பூஜை ரூமில் ஒட்டுறதுக்கு அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இது நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் திரௌபதி அம்மன் தீமிதி திருவிழாவுக்கு போயிருந்தோம். அந்த கோவிலில் தான் வாங்கியிருந்தோம். நான் எப்போவுமே மாக்கோலம் தான் போட்டு வச்சுருப்பேன் பூஜை அறையிலையும். நான் பார்த்தீங்கன்னா காலையில் மாக்கோலம் போட்டேன்னா நம்ம டெய்லியும் பூ மாற்ற சொல்ல, லைட்டாக அதை க்ளீன் பண்ண சொல்ல அந்த மாக்கோலம் அழிஞ்சிட்டே இருக்குது. எப்படியும் வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம பூஜை ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம். அந்த டைமில் ஒரு மறுநாள் இருந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் லைட்டாக கலைஞ்சாலும் கஷ்டமாக இருக்குது. அதனால் மாக்கோலம் கீழே தரையில் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பூஜை ரூமில் ஸ்டிக்கர் ஓட்டலாம் அப்படிங்கிறதுக்கு. பார்க்கவும் அழகாக இருக்கும் இல்லையா? நமக்கு எப்போவுமே பார்க்க சொல்ல பூஜை ரூம் பார்க்க சொல்ல அழகாக இருந்தால் அது நமக்கு ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்கும், ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதுக்காக நான் பூஜை ரூமில் ஓட்டுறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்டிக்கர் ஒரு நீட்டு வந்து 20 ருபீஸ்னு வாங்கியிருந்தேன். டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்த்துட்டு. இது வந்து பூஜை ரூம் கீழே தரையில் ஓட்டுறதுக்காக வாங்கியிருந்தேன். ஏன்னா குழந்தைங்க வீட்டில் விளையாடிட்டே இருக்காங்களா, அந்த மாக்கோலம் போட்டோம்னாக்கா மிதித்து கலைச்சிடுறாங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கே. அதுக்காக நம்ம கீழே கொஞ்சம் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி வச்சா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு இடம் பார்க்க அழகாக இருந்துச்சு, நல்லா க்ளீனாக வச்சுருக்கோம், நல்லா அழகாக இந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்கும், ரொம்பவும் பிடிக்கும். நான் அதையே பார்த்து ரசிச்சுட்டே இருப்பேன். இந்த மாதிரி நீங்கள் யாரெல்லாம் அந்த மாதிரி அழகாக இருக்கிற இடத்த வந்து பார்த்து ரசிச்சுட்டே இருப்பீங்க, உங்கள் வீட்டு பூஜை அறையை பார்த்து ரசிச்சுட்டே இருப்பீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா நான் கோவில் திருவிழாவில் தான் வாங்கியிருந்தேன். கலசம், அந்த கலசத்துக்கு நடுவில் வந்து மகாலட்சுமி பாதம் இருக்கிற மாதிரி ஒரு அச்சு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் துளசி மாடம் கிட்ட போடுறதுக்காக மகாலட்சுமி பாதம் இருக்கிற மாதிரி ஒரு துளசி மாடம் இருக்கிற மாதிரி ஒன்று. இது நிலைவாசலில் போடுறதுக்காக மகாலட்சுமி பாதம் மட்டும் சின்னதாக ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் குட்டியாக ஒரு கோலம் டிசைன் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுவும் குட்டியாக தான் இருக்கும். இதுவும் நான் நிலைவாசல் கிட்ட போடுறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். இதெல்லாமே பார்த்திங்கன்னா 20 ருபீஸ்ன்னு தான் வாங்கினேன். ஒன்று 20 ருபீஸ்ன்னு வாங்கினேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் வந்து பிளாஸ்டிக் ஃப்ளவர் தான். இதுவும் நான் நிலைவாசல் கிட்ட நெல்மணி தோரணம் நடுவில் போட்டுட்டு சைடில் 2 சைடும் இந்த ஃப்ளவர் மாட்டலாம், பார்க்க அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதுவும் கோவில் திருவிழாவில் தான் வாங்கியிருந்தேன். எப்போவுமே நம்ம நிலைவாசல் பார்க்க சொல்ல நல்ல மங்களகரமாக நல்ல பூ தோரணம் மஞ்சள் குங்குமம் இட்டு பார்க்கவே அவ்வளோ அழகாக மங்களகரமாக இருந்தால் மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்கவே மாட்டாங்க. நமக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். எல்லார் வீட்லேயுமே நிலைவாசல் அவ்வளோ அழகாக நல்லா அலங்காரம் பண்ணி வைக்கணும், மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கணும், பூ வச்சுருக்கணும், அவ்வளோ அலங்காரத்தோடு இருக்கணும் நிலைவாசல் மட்டும். ஏன்னா நம்ம குல தெய்வமும் பார்த்திங்கன்னா நிலைவாசலில் தான் வந்து வாசம் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நான் 315 வாங்கியிருந்தேன் இந்த ஃப்ளவர் மட்டும்.
இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து தனியாக பூஜை அறை இல்லை, இருந்தாலும் கபோர்ட் மாதிரி கடப்பா கல்லுலேயே கபோர்ட் மாதிரி வச்சு அதுக்கு டோர்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அந்த டோரில் சைடில் 2 சைடும் அந்த டோரில் மாட்டுறதுக்காக வாங்கியிருந்தேன். இது எங்கள் வீட்டு தெருவில் விற்றுட்டு வந்திருந்தாங்க. இதை நான் 40 ருபீஸ்ன்னு வாங்கியிருந்தேன். அதுவும் நல்லாவே இருந்துச்சு. 40 ருபீஸ்க்கு அது ஒர்த்துன்னு தான் சொல்லலாம். இந்த ஸ்டிக்கரும் பார்த்திங்கன்னா கோவில் திருவிழாவில் தான் வாங்கியிருந்தேன். 25 ருபீஸ்னு வாங்கியிருந்தேன். இது எங்கள் புஜ்ஜி அடம் பிடிச்சி வாங்கினான், அழகாக இருக்குமா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வாங்கினது வந்து இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன். இன்னும் நிறைய வாங்கணும் அப்படின்ட்டு ஆசை தான், இருந்தாலும் இது வரைக்குமே ஃபஸ்ட்டு நல்லா பண்ணுவோம், இது வரைக்கும் அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் என்னெல்லாம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த பொருள் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.